I'm Nandini Azad, President of the Working Women's Forum. Wishing you எல்லாருக்கும் மகளிர் தினம், மகளிர் வாரம், மகளிர் மாதம். இன்னைக்கு ஐநா சட்டசபை கொடுத்த கமிஷன் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் நியூயார்க்கில் நடந்துட்டுருக்கு. அந்த 70th எடிஷனில் எங்களுக்கு இந்த சைடு இவெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு மும்மரமான டைட்டில். அது என்னன்னா, மார்ஜின்ஸ், யார் மார்ஜினில் இருந்தாங்களோ அவங்க எங்கே சிகரத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இந்த பெண்களை பற்றி பேசுகிறாங்க. ஒர்க்கிங் விமன்ஸ் ஃபோரம் அண்ட் இந்தியன் கோஆபரேட்டிவ் நெட்வொர்க் ஆஃப் விமன் 300-400 ரூபா சம்பாரிச்ச பெண்கள் இன்றைக்கி ஐநா சட்டசபையில் போய் பாலிட்டிக்ஸ் எல்லாத்துக்கும் கலந்து பேசுகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுதான் இன்னைக்கு டாபிக். இங்கிலீஷில் ஃப்ரம் கோஆப்ரேட்டிவ்ஸ் எப்படி பெண்களை மார்ஜின்லேருந்து சிகரத்துக்கு கொண்டு போச்சுன்னு அதுதான் பேச்சு. இன்னைக்கு இருந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல ஸ்பீக்கர்ஸ். நம்மளுக்கு எல்லா காண்டினென்ட்லேயும் வந்துடுச்சு. ஆஃப்ரிக்காலேருந்து வந்திருக்கு, மாரிஷியஸ்லேருந்து, இந்தியன் டிசன்ட், அவங்க நல்லா பேசுவாங்க. தயா கோபர்தன், அவங்க அங்கே இருக்கிற கோஆப்ரேட்டிவ்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஷீ இஸ் இல்லஸ்ட்ரேட்டிங் வித் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி கெரிபியனில் கேரிகாம் ஓப்பன் மார்க்கெட்லேருந்து அவங்க அந்த 16 ஐலண்ட்ஸ் இருக்குல்ல, அங்கே கேரிகாம் அவ்வளோ தூரத்துலேருந்து, இங்கேருந்து 5000 கிலோமீட்டரோ 7000, அவங்களும் எங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஒர்க்கிங் உமன்ஸ் ஃபோரம் அவங்க ரெண்டும் பண்ணிட்டாங்க. கிராஸ் ரூட்ஸ் வெறும் பேப்பர் டைகராக இருந்து மேலே பேசாமல் கீழேயும் எப்படி க்ரோத்து, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அது மட்டும் இல்லை வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பெண்களை தலைவராக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு, ஆனால் அதையும் கொண்டு போய் ஐநால இந்த கண்டினியூம் பிட்வீன் கிராஸ் ரூட்ஸ் அண்ட் பாலிசி லெவல் அதை பற்றி பேசுகிறாங்க. மூணாவது ஆண்ட்ரியஸ் கப்பீஸ்ன்னு ஓல்டஸ்ட் கோஆபரேட்டிவ் யூனியன் இன் தி வேர்ல்டு. அவங்க தான் எங்களை 100 ஆண்டுல ஃபஸ்ட்டு பெண்மணியாக அவங்க குளோபல் போர்டில் போட்டாங்க. ரைஃபைசன்றவர் ஃபாதர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ். அவர் கோஆபரேட்டிவ்ஸ் ஒரு 200 ஆண்டு முன்னாடி ஆரம்பித்த போது ஒரு 150 ஆண்டு அங்கே இதே ப்ராப்ளம் தான் இருக்குது. மணி லெண்டர்ஸ், மிடில் மேன் எல்லாம் இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் எப்படி பண்ணாங்கன்னு பண்ணி எங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி இதே தான் பண்ணார் 100 ஆண்டு முன்னாடி. எவ்வளோ நல்லா பண்ணிட்டீங்கன்னு முதல் தடவை ஒரு 10 வருஷம் முன்னாடி 8 வருஷம் முன்னாடி குளோபல் போர்டில் எங்கள் மெம்பரை போட்டாங்க. ஃபஸ்ட்டு உமனா என்னதான். ஸோ அவர் அது தவிர வேர்ல்ட் ஃபார்மர்ஸ் ஆர்கனைசேஷன், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபார்மர்ஸ் ஆர்கனைசேஷன். ஃபார்மரோட இஷ்யூ ரொம்ப இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஃபார்மர்ஸ் ஆர்கனைசேஷனில் எப்படி இந்த இயர் கால்ட் இயர் ஆஃப் ரூரல் விமன், லாஸ்ட் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ், இந்த வருஷம் இயர் ஆஃப் ரூரல் விமன். ஸோ அதனால அதை தவிர ஜெயாருணாச்சலம் அவார்ட்ஸு இது நியர்லி 30 கொடுத்துருக்கோம். இந்த வருஷத்தில் 5 பேருக்கு திருப்பியும் கொடுக்குறோம். எல்லாமே நம்ம தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தெலுங்கானாவில் தான் கொடுக்குறோம். அவங்களோட கேஸ் ஸ்டடீஸ்லாம் இதில் இருக்குது. உங்களுக்கு யார் வேணாலும் போடுறதுனா போட்டுக்கலாம். அதை தவிர அவங்களும் பேசுகிறாங்க. அதை தவிர எங்கள் 200-300 போர் கிராஸ் ரூட்ஸ் விமன் ஒர்க்கர்ஸ் எல்லா பிரான்ச்லேருந்தும் 13 பிரான்ச்லேருந்தும் இப்போ இவ்வளோ ராத்திரியில் உட்கார்ந்துருக்காங்க. டைரெக்டாக யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். அப்ராட்லேருந்து நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி டைரெக்டாக பண்ணுறோம். ஏன்னா இந்த விமனும் தே ஹாவ் டு பார்ட்டிசிபேட் டைரக்ட்லி. அவங்க மட்டும் அவங்கள வச்சு நாங்கள் பேசுகிறத விட அவங்களே பேசுறது பெரிய விஷயம் ஐநாக்கு அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தோம். அதனால அதுவும் இருக்குது. ஸோ அந்த ஜெயாருணாச்சலம் அவார்ட்ஸ் 5, அவங்க கேஸ் ஸ்டடீஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சும் இருக்குது. அதை தவிர 2-3 கிளிப்ஸ் G20 நாங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணோம். டிஜிட்டல் ஃபைனான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப இன்னைக்கு தேவை. ஏன்னா இன்னைக்கு கோவிடும் போது ரொம்ப கஷ்டப்பட்டோம், பணம் கட்டாமல், பணம் இது பண்ணாமல். அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் திஸ் ஆன்சர்ஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கோம். யார் யார் கேட்கலாமோ தமிழில், தெலுங்கில், ஸ்பானிஷில், ஃப்ரெஞ்சில் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், விமன், கலரு, ரிலிஜன், காஸ்ட் எதுவுமே இல்லாமல் 7 பெண்களும் அங்கே இருக்கிற டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸும் யூனிவர்சிட்டிஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க.